ஹாய் ஆல் வெல்கம் டு டெக்கோ டாக். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் த வே வந்து இந்த மாதிரி இனிஷியலைசர் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ start.spring.io அப்படிங்கிற இந்த யூஆர்எல்க்கு போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் லாங்குவேஜ் ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டிபெண்டன்சி வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் ஜென்ரேட் ஆகி எனக்கு டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டவுன்லோட் ஆன ப்ராஜெக்டை நம்மளோட எக்லிப்ஸ்லேயோ இல்லை இன்டெலிஜென்ட்லேயோ என்ன ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் இப்போ மேவன் ப்ராஜெக்ட் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கோட்லின் யூஸ் பண்ணுவோன்னா நீங்கள் கோட்லின் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து மேவன் தான் யூஸ் பண்ண போகிறேன். மேவன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் ஜாவா லாங்குவேஜ். ஸோ ஜாவா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் போட்டோட வெர்ஷன் ஸ்டேபிளான வெர்ஷன் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிள்னா என்னன்னா இப்போ ஸ்னாப்ஷாட் இந்த மாதிரி M1 இதெல்லாம் M1னா மைல்ஸ்டோன் 1 இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் மைல்ஸ்டோன் 1 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ஸ்டேபிளான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4.0.2னா இது வந்து ஸ்டேபிளான வெர்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 4.0.2 தான் லேட்டஸ்ட்டாக இருக்குது இதில். அதனால நான் இதை செலக்ட் பண்ணுறேன் ஸ்டேபிளாக இருக்கிறதுல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குரூப் நேம் வந்திருக்கு com.exampleனு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஆர்டிஃபேக்ட் நேம் வந்து உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நேம் வேணுமோ அந்த நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து ப்ராஜெக்ட் நேமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் இங்கே பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா com.example.my first ப்ராஜெக்ட்னு வந்திருக்கு. ஸோ என்ன டைப்பில் நம்மளுக்கு பேக்கேஜ் பண்ணுங்கிறது எனக்கு வந்திருக்கு ஜாரில். ஸோ அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வேணுமா யாமலில் வேணுமா எப்படி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணுமோ அது கொடுக்கணும். இதுதான் டிஃபால்ட்டாக நான் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜாவா வெர்ஷன் என்ன வெர்ஷன்னா 17. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 4.0.2 எடுக்கிறோம் அப்படின்னா 17 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களோட மிஷினில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ என்னோடதுல வந்து 17 ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே 17 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம பேசிக்காக ஒரு டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன டிபெண்டன்சினா ஸ்ப்ரிங் வெப் அப்படிங்கிற டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோ அப்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரியான கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இனிஷியலாக இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுங்கிறனால நான் ஜஸ்ட் ஸ்ப்ரிங் வெப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரிங் வெப் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணி ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பாச்சி டாம்கேட் வந்து எம்பெடடாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு டெவலப் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் வந்து டாம்கேட் சர்வரில் வந்து டைரெக்டாக ரன் ஆகும். நம்ம எதுவும் எக்ஸ்டர்னல் சர்வர் எதுவும் கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டிபெண்டன்சி கிரியேட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது கூட எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்ப்ரிங் வெப்பை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஸோ ஜென்ரேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு டவுன்லோட் ஆயிருக்குதா? ஸோ எங்கே டவுன்லோட் ஆயிருக்கு? ஸோ மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது எனக்கு ஜிப்பாக டவுன்லோட் ஆயிருந்தது இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை. ஸோ அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு லொக்கேஷனில் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். வந்து இதில் நான் இந்த லொக்கேஷனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா டி ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ஸில் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்லிப்ஸில் போயிட்டு இது இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து நான் இதை எக்லிப்ஸில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் போங்க. இம்போர்ட்டில் எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி அந்த மேவன் ப்ராஜெக்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் போயிட்டு ப்ரௌஸில் போயிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை எடுக்கணும். ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ஸில் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த pom.xml இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இங்கே வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்குள்ளே எனக்கு என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாருங்கள். ஜாவா இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, டெஸ்ட் ஜாவா இருக்குது. ஸோ ஜாவாவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு
ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன எனக்கு மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் டாட் ஜாவா அப்படிங்கிற இந்த ஜாவா ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கான மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ மெயின் மெத்தட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இது மூலியமாக தான் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனே வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரிசோர்ஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட்டோட நேம் நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வந்து அப்ளிகேஷனோட நேம் மட்டும் எனக்கு டிஃபால்ட்டாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. பாம் டாட் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணி தான் எனக்கு மேவன் வந்து ரன் ஆகும். ஸோ இங்கே பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல எனக்கு இங்கே என்ன ரன் ஆயிருக்குன்னா பேரண்ட் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் பேரண்ட்ன்ற ஆர்டிஃபேக்ட் ஐடியில் ஒரு பேரண்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4.0.2 இருக்கா? ஸோ இது வந்து என்னன்னா நீங்கள் அங்கே செலக்ட் பண்ண வெர்ஷன் நம்ம வந்து ஸ்டேபிள் வெர்ஷனாக 4.0.2 செலக்ட் பண்ணோம் இல்லையா அந்த வெர்ஷன். ஸோ இந்த ஸ்டார்டர் பேரண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிபெண்டன்சி நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணோம், வெப் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த டிபெண்டன்சிக்கு இண்டிவிஜுவலாக நான் வெர்ஷன் கொடுக்க தேவையில்லை. எந்த வெர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. மென்ஷன் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த ஸ்டார்டர் பேரண்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நம்மளோட ப்ராஜெக்ட் நேமு, அதுக்கப்புறம் என்ன இந்த ப்ராஜெக்டோட ஸ்னாப்ஷாட், ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் இது 0.0.1 ஸ்னாப்ஷாட்டுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு இப்போது க்ரியேட் ஆன ப்ராஜெக்ட் ஸ்னாப்ஷாட் வெர்ஷன். ஸோ அது டிஸ்பிளே இருக்குது. அங்கே கொடுத்துருக்க ஆர்டிஃபெக்ட் ஐடி அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே டிபெண்டன்சி என்ன செலக்ட் பண்ணியிருந்தோம், வெப் செலக்ட் பண்ணியிருந்தோம், ஸ்ப்ரிங் வெப் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த லேட்டஸ்ட் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா 4.0.2ல வந்து நம்ம ஸ்ப்ரிங் வெப் செலக்ட் பண்ணியிருந்தாலுமே எனக்கு இங்கே ஆர்டிஃபெக்ட் ஐடி எப்படி வரும் அப்படின்னா வெப் எம்விசின்னு வருது. ஓகேவா? வெப்புக்கு பதிலாக வெப் எம்விசின்னு வருது. ஸோ இனி ப்ரீவியஸ் வெர்ஷன் 3 பாயிண்ட் சம்திங் இருக்கு இல்லையா? ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்னு வரும். பட் ஆனால் இந்த வெப் எம்விசிலேயே இந்த ரிலீஸில் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட், அதுக்கப்புறம் இன்பில்ட்டாக இருக்கிற டாம்கேட் சர்வர் எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ டிபெண்டன்சி எப்படி ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேமில் தான் இருக்கும். ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் எம்விசி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து இந்த டிபெண்டன்சி எதுக்குன்னா நம்மளுக்கு கீழே இங்கே ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா. ஸோ இது ரன் பண்ணுறதுக்கு தேவையான டிபெண்டன்சி தான் இது வெப் எம்விசி டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த பிளகின் ஒன்று இருக்குது, பில் பிளகின். இந்த மேவன் பிளகின் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணும்போது ஜார் கிரியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த பிளகின் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மேவன் பிளகின் மூலியமாக தான் நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகிற ஜார்லாம் வந்து இதுதான் மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் மேவன் பிளகின். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் வர ஃபியூச்சர் வீடியோஸில் நம்மளுக்கு சப்போஸ் எனக்கு டேட்டாபேஸ் ஜேபிஐ வருது, ஜேபிஐ டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன், இந்த வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து டிபெண்டன்சி இங்கே தான் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ டிபெண்டன்சி ஸ்டாக்குள்ளே தான் இருக்கிற டிபெண்டன்சி எல்லாம் வந்து நம்மளுக்கு அங்கே இனிஷியலைசரில் கொடுக்குற டிபெண்டன்சி தான் இதெல்லாமே இங்கே வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த டிபெண்டன்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேவன் என்ன பண்ணும், இதுக்கு தேவையான இந்த டிபெண்டன்சியை வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு தேவைப்படுற ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இது ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து இது ஒரு ஸ்ப்ரிங் வெப் ஆப்பாக தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோலர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்குள்ளேயே கண்ட்ரோலர் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஹலோ கண்ட்ரோலர் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் தான் நம்ம இப்போது இங்கே பார்த்துட்ருக்கோம், பப்ளிக் கிளாஸ் ஹலோ கண்ட்ரோலர். ஸோ இதுக்குள்ளே நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு, நம்மளுக்கு கிளைண்ட் கேட்டிருந்த ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட்க்கு நம்ம ரெஸ்பான்ஸாக ஜஸ்ட் ஹலோ வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு மட்டும் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இங்கே ஒரு மெத்தட் எழுதுறேன், கெட் அ மெத்தட். ஸோ பப்ளிக் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறது கெட் ஹலோ அப்படிங்கிறத மெத்தட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ கெட் ஹலோன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ அது கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஹலோ வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற பிளெயின் டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். பிளெயின் டெக்ஸ்ட் இல்லைன்னா ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் ஹலோக்கு மேலே இந்த ஹலோ கண்ட்ரோலரை நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸாக என்னோட ஸ்ப்ரிங் பூட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இது வந்து நான் வந்து ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ், இது ஒரு பீன் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸ்ப்ரிங் பூட்க்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா இதை பார்த்தா ஒரு நார்மல் கிளாஸாக தானே இருக்குது. ஸ்ப்ரிங் பூட்க்கு எப்படி தெரியும் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு
கிளாஸ் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு அனடேஷன் கொடுக்கணும். அந்த அனடேஷன் என்னன்னா @REST controller அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு REST APIஸ்க்கான ஹேண்ட்லிங் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது எனக்கு ஸ்ப்ரிங் பூட்க்கு தெரியும். @REST controller கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு வந்து இத வந்து ஒரு ரெக்வெஸ்ட் மேப்பிங்ல வந்து எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணும். கண்ட்ரோலர் கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்ப்ரிங் பூட்க்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. பட் நெக்ஸ்ட் வந்து இந்த மெத்தட், அதாவது இந்த கெட் ஹலோங்கிற மெத்தட். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிட் ஆகும். பட் ஆனால் என்ன டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட்க்கு நம்மளுக்கு எந்த மெத்தட் ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். இப்போ இங்கே கெட் ஹலோ இருக்கா, இது ஒரு மெத்தட். இது வந்து இந்த மெத்தடுக்கு என்ன ரெக்வெஸ்ட் வரும்போது எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு நான் இங்க மேப்பிங் பண்ணணும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் வரப்போகுதுங்கிறத நம்ம டைரக்டா கொடுக்கறதுனால கொடுக்கலாம். இந்த மாதிரி .get map @get mapping கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கெட் ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு இங்க மேப் ஆகும்னு அர்த்தம். கெட் மேப்பிங் கொடுக்கலாம். இல்லாட்டினா ரெக்வெஸ்ட் மேப்பிங்னு ஒன்று டைரக்டா கொடுக்கலாம். ரெக்வெஸ்ட் மேப்பிங் கொடுத்து உள்ள வந்து அது என்ன மெத்தடுங்கிறது மென்ஷன் பண்ற மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனா இது வந்து அதோட சிம்பிளா இருக்கும். இம்போர்ட் கெட் மேப்பிங், இந்த மேப்பிங் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் web.bind annotationக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த கெட் மேப்பிங், ரெஸ்ட் கண்ட்ரோலர் இதெல்லாமே எப்படி இம்போர்ட் ஆகுது, எது மூலியமா இப்படி வருது அப்படின்னா நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்ப்ரிங் வெப். ஸோ அதுல இருந்து தான் நம்மளுக்கு அந்த அதுக்குள்ள இருக்க ஜார்ஸ் மூலியமா தான் எனக்கு இந்த கிளாஸ் எல்லாமே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ @get mapping கொடுத்துட்டு உள்ள வந்து எனக்கு என்ன டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் வரும்போது எனக்கு இது கால் ஆகணுங்கிறத நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஹலோ /ஹலோ, இப்போ /ஹலோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெக்வெஸ்ட்ல என்ன நேம் வேணா இங்க நீங்க கொடுக்கலாம். பட் ஆனா எனக்கு ரெக்வெஸ்ட்ல இதே நேம் கொடுக்கணும். ஸோ /ஹலோங்கிறத கொடுத்து நான் இந்த டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் எனக்கு வந்துச்சு, ஒரு கெட் மெத்தட்ல வந்தது அப்படின்னா எனக்கு இந்த ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இது கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கண்ட்ரோலர் ப்ரோக்ராம். ஸோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு அந்த மெயின் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் மெயின் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு ஸ்டார்டட்னு வந்துருச்சு. கரெக்டாக ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன். ஸ்டார்டட் போர்ட் நம்பர் என்ன 8080. ஸோ இன்பில்ட்டாக இருக்க டாம்கேட் சர்வரில் தான் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. அதோட டிஃபால்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8080. ஓகேவா? ஸோ சப்போஸ் எனக்கு இந்த போர்ட் வேண்டாம், வேற போர்ட்டில் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த போர்ட் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கு, வேற போர்ட்டில் ரன் பண்ணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்மளுக்கு இங்கே போர்ட் நம்பர் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி இந்த யூஆர்எல் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் வெப் ப்ரௌசர் கொடுத்தீங்க அப்படின்னா http://localhost என்ன போர்ட் நம்பரோ அது கொடுங்க 8080. ஸோ 8080 கொடுத்தாச்சு. அப்புறம் /hello. ஸோ ஹலோ, வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹலோக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது அங்கே கொடுத்துருக்குற ஹலோ கண்ட்ரோலர் .javaல கொடுக்காத வேற ஏதாவது யூஆர்எல் மேப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வித் கெட் மேப்பிங்கோட இருக்கு. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக வேற சில டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.